ஹேல வீவோஸ் இன்னைக்கு நம்ம சின்சான்ல இருக்கிற ஒரு வெறித்தனமான ஹாரர் எபிசோடு தான் பார்க்க போறோம். வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே மறக்காம லைக் பண்ணி கீழே ஹைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை அப்படியே தட்டி விட்டுருங்க. இப்போ டேரக்டா கதைக்குள்ளே போயிடலாம். கதையோட ஆரம்பத்தில் கசமா பார்த்தீங்கன்னா சின்சானுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பான். நம்ம சின்சான் ஆடியா செஞ்சு அப்படியே அமாவாசைக்கு வர மாதிரி வருவான். வந்த வாட்டி என்ன கசமா இவ்வளோ லேட்டாக வர, நான் எப்போ போய் வீட்டுக்கு ஹோம்ஒர்க் செய்யறது அப்படின்னு கசமா சொல்ற டைலாக் இவன் சொல்லிக்கிட்டு இருப்பான். நம்ம கசமாவும் சரி ரைட்டு இனி இவன் கிட்ட பேசி ஒரு பொண்ணாக்குள்ள ஏற்கனவே சாயந்தரமாகி போச்சு கிளம்பும் ஓடா அப்படின்னு நம்ம கசமாவும் சின்சான் வீட்டுக்கு நடந்து போயிட்டு இருப்பாங்க. அப்படி போற வழியே நைட் ஆயிருக்கும். அப்போ அந்த இடத்துல பார்த்தா யாரோ உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். எவன்டா அந்த இடத்துல உட்காந்துருக்குது நம்ம கசமா பார்ப்பான். அது வேற யாரும் கிடையாது, நம்ம நேனியோட அம்மா தான். அவங்க பொண்ணுக்கு எது உடம்பு சரியில்லையாமா, சோ அதனால தான் இங்க இருக்கிறோம் அப்படின்னு கசமா கிட்ட சொல்றாங்க. கசமோ இது கேட்டபட்டி அச்சோ இது ரொம்ப பெரிய பிரச்சனையாச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். ஆனா சின்சான் கிட்ட இது பிரச்சனையா அப்படின்னு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு சின்சான் அதை போக பார்ப்பான். ஆனா கசமா அதுக்கு அடே திரும்ப வாடலாம் கொன்றுவேன் அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருப்பான். அப்புறம் கசமா உங்களுக்கு ஒரு மருந்து கொடுப்பான், இதை சாப்பிட சொல்லுங்க, இதை சாப்பிட்டா எல்லா வலியுமே குணமாயிரும் அப்படின்னு கசமா சொல்றான். அவங்களும் வாங்கிட்டு ரொம்பவே தேங்க்ஸ் தம்பி அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் நேனியும் அவங்க அம்மா காதுல எது குசு குசுன்னு சொல்றாளா. அப்புறம் அவங்களும் இதை கேட்டுட்டு இங்க பாருங்க தம்பி, நீங்க பண்ண உதவிக்கு எங்க இளவரசி உங்களுக்கு ஏதோ பரிசு கொடுன்னு ஆசைப்படுறாங்க, அதனால எங்க மாளிகைக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பரிசு கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னு நேனியிடமா சொல்றாங்க. ஆனா கசமா பையன் தான் பெரிய உத்தமனாச்சு. அதாவது ஆண்டி ஏற்கனவே லேட் ஆகி போச்சு, நான் எங்க வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்றான். அப்படின்னு எங்க மாளிகைக்கு வரமாட்டீங்களா அப்படின்னு நேனியோட அம்மா கேட்க, நீங்க ஏன் வருத்தப்படுறீங்க, கசமாக்கு பதிலாக நான் வரேன் அப்படின்னு சின்சான் சொல்றான். அப்புறம் என்ன நம்ம கசமையை நண்பா போயிட்டு விட அப்படின்னு வழி அமுச்சுட்டு வாங்க ஆண்டி வீட்டுக்கு போவோம் லேட் ஆகி போச்சுல அப்படின்னு சின்சான் சொல்றான். அப்புறம் காலையிலேயே விடிஞ்சிடும். நம்ம சின்சானோட அம்மாவும் ஒரு ஆண்டி அப்படி பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப கரெக்டா அந்த வழியை நம்ம கசமா வருவானோ. அவர் பக்கத்துல இருக்கிற ஆண்டியோ என்ன கசமா இன்னைக்கு ஸ்கூலுக்கு நேரமா கிளம்பிட்டா அப்படின்னு கேட்க, ஆமா ஆண்டி இன்னைக்கு ஸ்கூல்ல டெஸ்ட் இருக்குது, ஸோ நான் நேரமா போய் படிக்கணும் அப்படின்னு கசமா சொல்லிட்டாங்க. அதை கிளம்புறான். அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் பரவாயில்லையே காலையில் நேரம் போய் படிக்கிறான் நம்ம நல்ல பையன் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது கரெக்டாக அந்த இடத்துல நம்ம சின்ன வந்து அவன் எவ்வளோ பெரிய கடி எனக்கு தானே தெரியும் அப்படின்னு சொல்றான். அப்புறம் மிக்சியும் மண்டையில் நறுக்குன்னு கொட்டு வச்சு நேற்று நைட்டு ஃபுல்லாக வீட்டுக்கு வரல என்னன்னு கேளுங்க அப்படின்னு ஹாரி கிட்ட சொல்றாங்க. ஹாரி இதை பெருசாக எடுத்துக்காம பரவாயில்ல விட இந்த விசில பண்ணாம வேற எந்த விசில பண்ணுவாங்க, எனக்கு நிறைய ஒர்க் இருக்குது டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு ஹாரி சொல்றாங்க. வந்ததும் சரியில்லை வாச்சதும் சரியில்லை, இந்த ரெண்டுத்தையும் வச்சுக்கிட்டு எப்படி என் வாழ்க்கையை ஓட்டுறது அப்படின்னு மிக்சி புலம்பிட்டு இருக்காங்க. ஹாரியும் சின்சான் உனக்கு பசிதா பசிக்குன்னு போய் சாப்பிடு அப்படின்னு சொல்றாங்க. சின்சான் இருந்துக்கிட்டு அதெல்லாம் ஒன்றும் வேணாம், அம்மா சமைக்கிறதோட சூப்பரான சாப்பாடு சாப்பிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட மிக்சி ஹாரியும் செம்மக்காண்டா வராங்க. டே நம்ம வீட்டில் சாப்பிடாம வேற எங்கிட்ட போய் சாப்பிட்டேன் அப்படின்னு. அப்பதான் நம்ம சின்சான ஃபிளாஷ்பேக் சொல்றான். அதாவது நேற்று நைட்டு ஒருத்தருக்கு உதவி பண்ணானா அவங்க வந்து அவங்களோட மாளிகை கூட்டிட்டு போனாங்க. அது மாளிகை மாதிரியே தெரியல, வேற ஏதோ மாதிரி இருக்குது. அப்புறம் என்ன அங்க இருக்கிற மொத்த சாப்பாடு நம்ம தலைவன் ஒத்தானு சாப்பிட்டு இருக்கிறான். அது மட்டும் இல்ல அங்க டான்ஸ்ல கூட ஆனாங்க அப்படின்னு சொல்ல என்னது டான்ஸா அப்படின்னா அங்க அழகழகான பொண்ணுங்களா இருப்பாங்களே அப்படின்னு ஹாரி வாத்தி விட்டுருவாரு. இதை கேட்ட மிக்சியும் கன்னத்துல பலார்னு புட்டத்துல செவுத்துல போய் பள்ளி மாதிரி ஊட்டிப்பாரு. நீ மட்டும் நல்லா சாப்பிட்டு வந்துட்டேன் எங்களுக்கு ஒன்றும் எடுத்துட்டு வரலையே அப்படின்னு கேட்க, ஆமா உங்களுக்கு ஒன்று எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சின்சான் சொல்றான். அப்படி என்னது காட்டு காட்டு அப்படின்னு மிக்சி கேட்க பார்த்தா நம்ம தலைவன் இலைய தூக்கி போடுறான். இது ரெண்டு பேரும் அடிச்சுக்காம பாதி பாதி எடுத்துக்குவாங்க அப்படின்னு வேற சொல்றான். இதை பார்த்தா மிக்சி ஏன்டா இதை வச்சுக்கிட்டு என்னடா பண்றது அப்படின்னு மிக்சி சொல்ல என்னமோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சின்சான் அங்க இருந்து போயிடுறான். ஸோ அப்படியே நைட்டும் ஆயிருது. நம்ம கசமா காமிக்கிறாங்க. நம்ம கசமா அப்படியே படிச்சுக்கிட்டு இருப்பானா. அப்புறம் சடனா பக்கத்துல இருக்கிற மெழுகு பத்தி பார்த்தீங்கன்னா அமைஞ்சு போயிடும். அப்ப கண்ணாடியில பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வெளிச்சம் தெரியுமா, என்னடா அது தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கசமாவும் வெளியே போய் பார்க்கறான். பார்த்தா சின்சான் வீட்டுக்கு நிறைய யாரும் நின்று இருக்காங்க. ஒருவேளை சின்சான் சொந்தக்காரங்களா இருப்பாங்களோ அப்படின்னு கசமா நல்லா பார்க்கும் போது தான் தெரியுது அந்த விளக்கை யாரும் பிடிச்சிக்கிட்டு இல்ல, அது பார்த்து காத்துல அப்படியே மறந்துகிட்டு இருக்கும். இதை பார்த்தா கசமாக்கெல்லாம் இறக்குள்ளேயே நடுங்கி போயிடும். அப்புறம் திடீர்னு அந்த விளக்கு அப்படியே அங்கே மறைஞ்சு போயிருமா. நம்ம கசமா பயத்துல அப்படி வீட்டுக்குள்ள ஓடி போயிருவான். அப்புறம் வந்தது வேற யாரும் கிடையாது, நேனியோட அம்மா தான். நம்ம சின்சான் எழுப்பி ஆமா தம்பி அன்னைக்கு உன் கூட ஒருத்தர் வந்தார்ல, என் பொண்ணு கூட உதவி செஞ்சார்ல, அவர் வீடு எங்க இருக்குது அப்படின்னு கேட்க சின்சான் எந்திரிச்சிட்டு ஆஹா அன்னைக்கு சோறு பட்டாண்டி நீங்க தானே, இருங்க எங்க அப்பா அம்மா எழுப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் எழுப்பிட்டுறான். ஓ இவங்க தான் அவங்களா, என்ன மேடம் எங்க பையனை மட்டும் கூட்டு போயிட்டீங்க, சொல்லியிருந்தா நாங்களும் வந்திருப்போம்ல, இருந்தாலும் உங்களுக்கு பெரிய மனசு தான் மேடம், இந்த நேரத்தில் கூட எங்களை போட்டு உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறீங்கல்ல அப்படின்னு மிக்சி சொல்ல அப்புறம் பார்த்தா தான் தெரியுது அவங்க ரெண்டு பேரும் தான் சேர்த்து இவங்களை கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க அப்படின்னு. டே விடுங்கடா என்ன, நான் யாரையுமே இன்வைட் பண்ணலடா அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் நான் மொத்த குடும்பம் அந்த வீட்டில் கொஞ்சம் சாப்பிட்டு இருக்காங்க. அப்புறம் நேனியோட அம்மாவும் கோவத்தில் அந்த ராபிட் பொம்மையை வச்சுக்கிட்டு யார் கண்டுபிடிக்க போனோம் அவனை கண்டுபிடிக்க முடியல, இந்த 3 பேர் என்ன சாவடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராபிட் பொம்மையை போட்டு குத்திக்கிட்டு இருப்பாங்க. அப்புறம் வெளியே தூரத்தில் யாரோ நடந்து வர மாதிரியே இருக்கும். அது யாரு அப்படின்னு பார்த்தா நம்ம போச்சான் பையன் தான். ஆக்சுவலி இந்த கதையில பார்த்தீங்கன்னா ஒரு பேய ஓட்டுறவன். இந்த இடத்துல ஏதோ தீ சக்தி இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது அப்படின்னு அந்த மாளிகை காமிக்கிறாங்க. பெட்டர் மாஸ் லைட் மாதிரி சும்மா பளபளன்னு எரிஞ்சிட்டு இருந்த ஒரு மாளிகை ஏதோ ரொம்ப வருஷம் ஆன மாதிரி இடிஞ்சு போய் கிடக்குது. நம்ம போச்சனா அதுக்குள்ள போய் பார்க்கறான். பார்த்தா செம ஷாக்கு. அந்த இடத்துல நம்ம சின்சான ஃபேமிலிலாம் இந்த கல்லு கட்டையில தான் அதை சாப்பாடை நினைச்சு சாப்பிட்டு இருக்காங்க. அவங்க தலைக்கு மேல பாத்தீங்கன்னா 3 சோல் அப்படியே பறந்துட்டு இருக்கும். ஸோ அப்படியே காலையில நம்ம போச்சன் பையன் ஒரு பைய ஓட்டுறோம்னாச்சு. சின்சானோட வீட்டுக்கு முன்னாடி ஏதோ மந்திரத்தெல்லாம் சொல்லி அப்படியே ஒரு பேப்பர் எடுத்து ஓட்டுறான். அந்த இடத்துல நம்ம சின்சான அப்பாவும் இருப்பாங்க. அப்படியே சாப்பிட்டு வயிறு பெருசா இருக்கும். இதெல்லாம் நம்ம கசமா என்னடது அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமா பார்த்துக்கிட்டு இருக்கான். ஸோ அப்படியே அன்னைக்கு நைட்டும் ஆகுது. நம்ம நேண்டியோட அம்மா வழக்கம் போல சின்சான் வீட்டுக்குள்ள போலான்னு பார்த்தா வெளியே நிறைய மந்திரத்தெல்லாம் ஒட்டி வச்சிருப்பாங்க. அதெல்லாம் அப்படியே தொட்டா அதை அப்படியே தூக்கி அடிக்குது. எப்படி அந்த பையன் கிட்ட கேட்டு அந்த பையனோட வீட்டை கண்டுபிடிக்கிறது, நான் இளவரசி என்ன பதில் சொல்றது அப்படியே நேனியோட அம்மா அழுதுட்டு இருக்கும் போது என்னடா சத்தம் கேக்குது அப்படின்னு நம்ம கசமா வெட்டி பார்க்கறான். அப்புறம் அந்த ஆண்டியை பார்த்துட்டு தம்பி இவ்வளவு உனதான் தேடிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்ல என்னது என்ன தேடிட்டு இருந்தீங்களா, என்ன விஷயம் சொல்லுங்க, ஆமா என்ன உடம்பு பூரமா மண்ணா இருக்குது அப்படின்னு நம்ம கசமா கேட்க அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, பக்கத்து வீட்டுல கொஞ்சம் சேராஞ்சி தெரியாம அதை வலிக்கு விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் கீழே பார்த்ததான் தெரியுது கொய்யால கீழே காலே இல்ல அப்படின்னு. இதெல்லாம் பார்த்தா நம்ம கசமா அப்படியே மிரண்டு போய் என்னடா கால் இல்ல அப்படின்னு சொல்லி பயத்தோட பார்த்துட்டு இருப்பானா. அந்த ஆண்டி அப்படியே சிரிச்சுக்கிட்டு கால் எல்லாம் எதுக்கு தம்பி வாங்க நாம போவோம்
அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கசமா அவங்க வந்து கூட்டிட்டு போயிடுறாங்க. ஸோ அப்படியே காலையிலேயும் விடியுது. நம்ம சின்ன வழக்கம் போல ஸ்கூலுக்கு கிளம்புறான். அப்புறம் வழக்கம் போல பக்கத்து ஆண்டி வந்து நம்ம மிக்ஸி கிட்ட பக்கத்து ஊர்ல ஆஃபர் போட்டுக்கிறாங்க தெரியுமா அப்படி பத்தி பேசிட்டு இருக்காங்க. நம்ம சின்ன கசமா வீட்டு தட்டிக்கிட்டே டேய் சீக்கிரமா வாடா ஸ்கூலுக்கு டைம் ஆகி போச்சு அப்படின்னு சொல்றான். ஆனா மிக்ஸி இருந்துக்கிட்டு அவனா காலையிலேயே நேரமாவே ஸ்கூலுக்கு போயிடுறான், நீ சீக்கிரமா கிளம்புடா அப்படின்னு சொல்றாங்க. நம்ம சின்ன அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். என் பையனும் எப்படி கசமா மாதிரி பொறுப்போன்னு நடந்துக்க போறானே தெரியல அப்படின்னு மிக்ஸி புலம்பிட்டு இருக்க. பக்கத்துல இருக்கிற ஆண்டியும் அதெல்லாம் சரியா பேரும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சிரிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே இந்த எபிசோடையும் முடிக்கிறாங்க. இந்த எபிசோடோட 2வது பாகம் கிடைச்சிச்சுன்னா நான் கண்டிப்பா அப்லோட் பண்றேன். அண்ட் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான சின்சான்ல இருக்கிற ஹாரர் எபிசோட் பார்க்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கீழே ஹைப்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை அப்படியே தட்டி விட்டீங்கன்னா நிறைய பேருக்கு கொஞ்சம் ரெக்கமெண்ட் ஆகும். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.